வந்தோம். சாமிக்கு இது வளையல்லையே பூஜை பண்ணியிருந்தாங்க. அழகாலம் இது நாங்கள் போயிட்டு வரும்போது தாத்தா வந்து எனக்கு சாக்லேட் தந்தாங்க. ராஜகோபுரம் கட்டுற ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறனால கோவிலுக்கு வந்து கூட்டம் அவ்வளோவா வரது கிடையாது. அமாவாசைனா தான் பயங்கர கூட்டமாக இருக்கும். அதுவும் ஆடி அமாவாசை அன்றைக்கெலாம் செம்ம கூட்டமாக இருந்தது. இப்போ தான் ஆடி அமாவாசை முடிஞ்சிருக்கு அப்படின்னால அவ்வளோலாம் கூட்டம் ஒன்றும் இல்லை. பாப்பா தான் வந்து இந்த ஃப்ரேம் சொன்னாங்க, நான் பூவும் இதுவும் வச்சுக்கிறேம்மா, அப்படியே சாமியை ஜூம் பண்ணி எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெளியே வந்து அந்த தூரியெல்லாம் பாப்பா ஆட்டி விட்டுட்டு நந்தியெல்லாம் கும்பிட்டுருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் மணியெல்லாம் அடிச்சுட்டு பிரசாதம், வளையல், தயிர், தேங்காய் பழம் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு ஃபுல்லாக பிரகாரத்தை சுற்றிட்டு துர்க்கை அம்மன்லாம் வெளியே வந்து கும்பிட்டு அப்படியே கொஞ்சம் பாப்பா அன்னைக்கு மாதிரியே போயிட்டு அந்த தீர்த்தத்தில் தொட்டு கண்ணில் வச்சுட்டு எனக்கும் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேயே கோவிலில் உட்காந்துட்டு கிளம்பிட்டோம்.